ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களை மதத்தால் பிரிக்க சங்கிகள் முருகனுக்கே அரசியல் மாநாடு செஞ்சாங்க. நம்ம புராணம்லாம் படிச்சிருக்கோம்ல, முருகன் அவரோட அந்த குரத்தி வள்ளியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிறாரு? சாதியை மறுத்து ஒரு சமூக நீதி திருமணத்தை அவர் கொண்ட காதலுக்காக குரத்தி வள்ளியை கைப்பிடிக்கிறார். அப்போ உண்மையிலேயே முருகன் இங்கு வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பிரிவினைவாத மாநாட்டுக்கு இல்ல, இந்த சமூக நீதி மாநாட்டுக்கு தான் அவர் வந்திருப்பாரு. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுகிற இயக்கம். இங்க பொட்டிக்கடை வச்சிருக்காங்க, பக்கத்துல ஆட்டோ நிறைய ஓட்டுறவங்க இருக்காங்க, நிறைய கடைகள்லாம் இருக்கு. இந்த கடைகள்ல இருக்கிறவங்களோட பிள்ளைங்க கூட ஒரு பெட்டிக்கடையில இருக்கிற ஒருத்தரோட பிள்ளை இன்னைக்கு மருத்துவரா இருக்காங்க, ஒரு இஸ்திரி போறவரோட பிள்ளை டாக்டரா இருக்காங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட மகள் இன்ஜினியரா இருக்காங்க. அப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேங்க்ல வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு துறைகள்ல இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான் தோழமைகளே. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆட் பார்த்தேன். மதுரையில இன்ஸ்டிடியூட் எல்லாருக்கும் தெரியும்ல, வேலம்மாள் மருத்துவ கல்லூரியில ஒரு மருத்துவமனையை ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஆட் அந்த ஆட் நான் உங்க எல்லாருக்கும் காமிக்கணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். இதுல என்ன எழுதிருக்காங்க நான் கிளியரா சொல்றேன். மதுரையில் அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தனியார் மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தனியார் மருத்துவமனைன்னு ஒரு ஆடு கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் சில நாட்கள்ல அரசு கல்விக்கு, அரசு பள்ளிக்கு, அரசு கல்லூரிக்கு இணையான ஒரு தனியார் கல்லூரி, தனியார் பள்ளின்னு ஆடு கொடுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. இந்த அளவிற்கு நம்முடைய அரசு ஒவ்வொரு துறையிலையும் யோசிச்சு சிறந்த முறையில செயல்படுறாங்க. கல்வியை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு நம்ம பல்வேறு துறைகள்ல நம்பர் 1 மாநிலமா இருக்கும். ஆனா நம்ம பார்த்து நீ படிக்காத, எங்க வா பணம் ஏறவா, பணமரம் ஏறவா அப்படின்னு சொல்ற சீமானுக்கு, ஆடு மாடு மேய்க்கவான்னு சொல்ற சீமானுக்கு, நீ டிவி சமோசாவைன்னு சொல்ற மோடிக்கு, நீ உங்க அப்பா செஞ்ச குலத்தொழில செய்யி, நீ போய் கூலி வேலை பாருன்னு சொல்ற அமித்ஷாவுக்கு, ஏன் நீ டாக்டர் தான் படிப்பியா, வேற எல்லாம் படிச்சா குறைஞ்சு போயிடுவியான்னு கேட்கிற விஜய்க்கு நான் ஒரே ஒரு பதில சொல்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வரிகள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்வாரு. இன்றைக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் இந்த திராவிட சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது தோழமைகளே. இப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுற அவங்கள நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. இப்ப நான் பைக்ல தான் வந்தேன் இந்த கூட்டத்துக்கு. பைக்ல வரும்போது ஒரு தீயணைப்பு நிலையத்தை தாண்டி தான் வந்தேன். இங்க இந்த இளைஞர்கள் இருக்கிறதுனால கேட்கிறேன், இங்க தீயணைப்பு நிலையம் எதுக்காக அங்க இருக்கு அப்படின்றது உங்க யாருக்காவது தெரியுமா? ஆனா இந்த மேடையில இருக்கிறவங்களுக்கும் இந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர்களுடைய காலத்துல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல, அப்பா அம்மா காலத்துல இந்த பகுதி முழுக்க குடிசைகளா இருந்தது. ஆமா தானேண்ணா? அப்படி குடிசையா இருக்கும்போது கொற்ற மழையில குடிசை ஒழுகும். அப்போ ஒரே ஒரு சேர், நாற்காலியை மட்டும் போட்டுட்டு நைட்டு முழுக்க அவங்க எல்லாம் உட்கார்ந்து தூங்கியிருக்காங்க. வெயில் காலத்துல அந்த குடிசையெல்லாம் பத்தி எரியும். அப்படி பத்தி எரியும் போது அதை அணைப்பதற்காகத்தான் அந்த தீயணைப்பு நிலையம் அங்க இருந்தது. இப்போ அந்த தீயணைப்பு நிலையத்துக்கு நம்ம ஒரு நம்பருக்கு போன் பண்ணுவோம்லனா, அந்த நம்பர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணனும்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணுவீங்க? 100. ஒரு மருத்துவ எமர்ஜென்சிக்காக கால் பண்ணோம்னா நம்ம கலைஞர் ஐயா உருவாக்குன 108 நம்பருக்கு போன் பண்ணுவோம். அந்த மாதிரி தீயணைப்பு நிலையத்துக்கு 101 அப்படின்ற நம்பருக்கு போன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இந்த குடிசைகளை எல்லாம் கல்லு வீடாக மாற்றி தந்த 101 என்கின்ற எண்ணையே நம் வாழ்க்கையில் இருந்து அழிக்க போராடிய 1000ல் ஒருவர் தான் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரோட பெயரால, அந்த தன்னிகர் இல்லாத தலைவரின் பெயரால கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சொந்த வீடு இருக்கு, ஆனா முறையான பட்டா இல்லை அப்படின்ற மனக்குமுறலோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்த நடுத்தர மக்களுக்கு
பட்டாவை தந்து இந்தா இது உன் வீடு, இது உன் சொத்து அப்படின்னு சொன்ன பாசக்கார முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் திராவிட நாயகர் அவர்கள். இப்படி ஏழை மக்களுக்காக யோசிச்சு யோசிச்சு எத்தனை திட்டங்களை செய்திருக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம். எதுக்காக? ஒரு காரு, ஒரு பெரிய வீடு, பங்களா அப்படின்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல முறையில் ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் வளர்த்துடணும், அவங்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்துடணும். உங்க வீட்டில் யாராவது இருக்க ஒருத்தராவது நீ படிக்காதன்னு சொல்லியிருப்பாங்களா? உங்க அம்மா, உங்க அப்பா, இல்லை உங்க வீட்டில் இருக்க பெரியவங்க, நீங்க பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் படிக்கலைன்னா பரவாயில்லப்பான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அந்த அளவிற்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சமூகமாக இந்த சமூகம் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய கலைஞரையும் நம்முடைய திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தான். இப்போ நீங்க பேருந்துல ஏறுறீங்க, ஒரு பஸ் வருதுப்பா, அந்த இடத்துல ஒரு பஸ்ல ஏறுறீங்க, நீ ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீ இந்த பஸ்ல ஏறக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்பீங்கல்ல, இதுனா உங்க அப்பா வீட்டு சொத்தா நான் ஏறுவேன்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா முன்னாடிலாம் அந்த பேருந்துகள்ல ஏறுறதுக்குன்னு உயர் ஜாதியினர் மட்டும்தான் அந்த பேருந்துல ஏறவே முடியும். ஏன்னா அந்த பேருந்தினுடைய பயணச்சீட்டுலயே பள்ளர்கள் பறையர்கள் இந்த பேருந்துல ஏறக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கும். எதுல? பயணச்சீட்டுலயே எழுதியிருக்கும். அப்ப அவங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க? எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடந்துதான் பயணிப்பாங்க, மாட்டு வண்டியில தான் போவாங்க. அப்படி இருந்த சூழல்ல நீதி கட்சியினுடைய தலைவர் சமுத்திரபாண்டி அவர்கள் எந்த தனியார் பேருந்து எல்லாம் இந்த மாதிரி எல்லா ஜாதியினரையும் ஏற்க அனுமதிக்கலையோ அந்த பேருந்தினுடைய லைசன்ஸ், அதோட அனுமதி ரத்து செய்யப்படும் துணிச்சலா ஒரு முடிவு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அறிவாசான் அண்ணா அவர்கள் தொலைதூர பேருந்துகளை எல்லாம் நாட்டுடைமையாக்குறாரு. அதற்கு பின்பு வந்த காலத்தை வென்ற நம்முடைய கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பேருந்துகளையும் நாட்டுடைமையாக்குறாரு. இப்ப நாட்டுடைமை ஆக்கிட்டாரு. இப்ப யார் வேணாலும் அந்த பேருந்துல ஏறலாம். சரி, பேருந்துல யார் வேணாலும் ஏறலான்னு வந்துருச்சு. ஆனா நம்முடைய கலைஞரை என்ன பண்றாரு? சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற கடைசி வீட்டோட படிக்கட்டு வரைக்கும் சாலை போடுறாரு. சாலை போட்டு மினி பஸ் விடுறாரு. மினி பஸ் விட்டா கிராமத்துல இருக்கிறவங்க வெளியில நகரத்துக்கு வருவாங்க. அப்படி அங்க மினி பஸ் விடுறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் நவீன பேருந்து நிலையங்களை கட்டுறாரு. ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து சாம்ராஜ்யத்தையே செய்யறாரு. அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல போக்குவரத்துல வேற செய்யறதுக்கு சாதனையே இல்லை அப்படின்னு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் உலகத்தின் சரிபாதி பாலினமாம் பெண்களுக்கு கட்டிடமில்லா பயணச்சீட்டை வழங்கிய நம்முடைய திராவிட நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு திட்டம். இப்ப நான் இந்த விடியல் பயணம் திட்டத்தை சொல்றேன். ஆக்சுவலா அந்த விடியல் பயணம் அப்படின்ற பேரை பார்க்கும் போதே எனக்கு புல்லரிக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது அந்த பிங்க் கலர் பஸ், அந்த பிங்க் கலர் பஸ்ஸுக்கு நிறைய கமெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த பஸ் வரும்போது விடியல் பயணம் அப்படின்ற அந்த பேரை பார்க்கும் போது நிஜமாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் புல்லரிக்கும், தெரியுமா? இப்போ இந்த ஒரு விடியல் பயணம் திட்டம் எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்றத நான் இளைஞர்கள் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியோ உங்க தெரிஞ்சவங்களோ உங்க தோழியோ யார் வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு இலவசமா ஒரு பேருந்து விடும்போது நீங்களே என்ன சொல்வீங்க? உனக்கு தான் ஃப்ரீயா பஸ் இருக்குல்ல, நீ ஏறி போய்க்கோ, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்பீங்கல்ல. ஸோ அப்படி அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வெளியவோ போறதுக்காக அந்த பஸ் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அது அவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி இருந்தது. சரி, ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக அந்த பஸ்ல ஏறி போறாங்க. கிராமப்புறத்துல இருந்து அந்த சாலை வழியா மினி பஸ்ல அவங்க பேருந்துல ஏறி ஒரு சின்ன என்ன கடை வச்சுக்கலாம், துணி கடை வச்சுக்கலாமா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கலாமா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க. ஒரு 12,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போய் மாசம் சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டில் இருக்க குட்டி குட்டி செலவுகளை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு 4 ட்ரெஸ் எடுப்பாங்களா, மேக்கப் பொருள் வாங்குவாங்களா, ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவாங்களா, ஒரு ஸ்லிப்பர் வாங்குவாங்களா, அந்த மாதிரி அவங்களோட தேவைக்காக அவங்க அதை கொஞ்சம் செலவுபடுத்திப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியில போறோம், 4 பேரை பார்க்குறோம், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு, அப்பதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 4 ட்ரெஸ் எடுக்கும் போதும் அந்த செருப்போ பேக்கோ வாங்கும் போதும்
அந்த துணி கடைக்கும் செருப்பு கடைக்கும் அந்த பேக் கடைக்கும் வியாபாரம் நடக்குதா? இப்ப நம்ம ஒருத்தர் மாதிரி எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் அந்த ட்ரெஸ் வாங்குறாங்க? அப்படி வாங்கும் போது அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்? வெளியில ஒரு போர்டு வைப்பானா, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. அந்த போர்டை பார்த்து அந்த வேலை தேவைப்படுற இன்னொருத்தவங்க அந்த வேலைக்கு போவாங்களா? அவங்க மாசம் சம்பளம் வாங்குவாங்களா? அவங்க ஒரு 4 ட்ரெஸ் எடுப்பாங்க, ஒரு பேக் எடுப்பாங்களா? சரி, ஒரு பையனா இருந்தாலும் ட்ரெஸ் எடுப்பான், ஷூ வாங்குவான், வாட்ச் வாங்குவாங்கல்ல. அப்போ இப்போ இந்த ஒரே ஒரு திட்டம், விடியல் பயணம்ன்ற திட்டம் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய கலைஞரையா கொண்டு வந்த, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த, நம் திராவிட நாயகர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாடியும் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழமைகளே. அப்புறம் இந்த பெண்கள், உங்க வீட்டுல இருக்க அம்மாமார்கள்லாம் நம்பி, நீங்களே நம்ப மாட்டீங்க தானே, அம்மா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சா 2 வாட்டி கேட்பீங்க, அம்மா நல்லா செஞ்சியா அப்படின்னு கேட்பீங்க, அம்மா நிஜமாவே நீ தான் இதை செஞ்சியா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா மகளிரை நம்பி மகளிருக்காக சுய உதவி குழுக்களை தொடங்கிய ஒரே தலைவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு மகளிர் வீட்டுல ஒரு மரியாதையோட இருக்காங்க, பல வழிகளில் அவங்க முன்னேறி போறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அந்த சுய உதவி குழுக்களும் அவர்களுக்கு கிடைத்த சுய மரியாதையும் தான். இது மட்டுமா? மகளிர் உரிமை தொகை. இப்ப நீங்க உங்க அம்மாட்ட போய் அப்பா கிட்ட காசு வாங்கி தாப்பான்னு கேட்காம, அம்மா நீ காசு கொடுமான்னு கேக்குறீங்களா? ஏன்னா அம்மாக்கு ஒரு 1000 ரூபாய் வந்திருக்குல்ல, அம்மா நீ காசு கொடுமா, அவனுக்கு தான் ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சுன்னு ரொம்ப தெளிவா கேட்குறீங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு அந்த 1000 ரூபாய் அப்படின்றது வெறும் ஒரு பணம் அல்ல, குடும்பத்துக்காக இந்த சமூகத்துக்காக உழைக்கிற பெண்களுக்கு அரசாலான அங்கீகாரம். ஆமா தானக்கா? அந்த அக்கா நல்லா வேகமா தலையாட்டுறாங்க. அது அரசாலான ஒரு சின்ன அங்கீகாரம். எங்களை பெண்களை மதிச்சு ஒருத்தர் அங்கீகாரம் கொடுக்கிறாருன்னா அதுக்கு நாங்க காலத்துக்கும் நன்றி கடனா இருப்போம். அதுதான். அடுத்து பெண்கள், இந்த சமூகத்துல இருக்கிற பெரியவங்க, நம்ம வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கலைஞரோட ஒரு திட்டத்தினால கண்டிப்பா பலனடைஞ்சிருப்பாங்க. மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், கலர் டிவி, கலைஞரோட டிவி, கலைஞர் டிவியா இருக்கட்டும், குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா கட்டித்தரப்பட்ட வீடா இருக்கட்டும், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், இப்படி எல்லா திட்டத்தின் மூலமா கண்டிப்பா வீட்டுல ஒருத்தராவது கண்டிப்பா பலனடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து, சமூக சொத்து. அடுத்து வர ஒவ்வொரு ஆண்டுகளிலும் இந்த திராவிட இயக்கத்தை கைப்பிடித்து கூட்டி செல்வதுதான் நீங்கள் இந்த சமூகத்திற்கு, உங்க குழந்தைங்களுக்கு, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற சமூக சொத்துன்றத யோசிச்சு செயல்பட வேண்டும். அப்படின்றது நிச்சயமா ஒவ்வொருத்தரும் இதுக்கு நன்றி கடன் திரும்பி செலுத்தி ஆக வேண்டும் அப்படின்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த கூட்டத்துக்கு நாங்க பேச வரும்போது எங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தாங்க. நீங்க போய் பேசுற கூட்டத்துல எந்த மாதிரியான பப்ளிக் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பேசணும் அப்படின்றது. உதாரணத்திற்கு, ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளோ இல்ல முதியவர்களோ, மகளிரோ, இளைஞர்களோ, திருநங்கைகளோ, இல்ல விவசாயிகளோ, இல்ல நெசவாளிகளோ, அப்படின்னு யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம கலைஞரையா திட்டம் செஞ்சிருக்காரு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல விவசாயிகள் இருந்தா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஸ்கீம் இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருந்தா அவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு நாள் முழுக்க நம் கலைஞரையா திட்டங்களை செஞ்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்காக யோசிச்சு திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி வேற எந்த கட்சினாலையும் இந்தியாவில் பேசிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர் தான் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முதலா மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியத்தை அமைக்கிறாரு நம் முத்தமிழறிஞர் கலைஞர். இதுக்கு ஒருபடி மேல போய் நம்முடைய திராவிட நாயகர் அவங்க கடல்ல கால் நனைக்கிறதோடு மட்டுமில்லாமல் உள்ளாட்சி துறைகளிலும் நீங்க அதிகாரத்துல கை நனையுங்கள் என்று அவர்களுக்கு எல்லாம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம் பாசமுள்ள தலைவர் திராவிட நாயகர் அவர்கள். இப்போ இங்க முன்னாடி ஃபுல்லா ஆட்டோ நிக்குதுல, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுல இருக்க நிறைய பேரோட பெற்றோர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கலாம். முன்னாடி எல்லாம் சைக்கிள் ரிக்ஷாக்கு முன்னாடி கை ரிக்ஷா இருந்துச்சு. கை ரிக்ஷானா என்ன நீங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்த்திருக்கீங்களா? கரெக்ட். ஒரு கையால ஒரு மனுஷனை இழுப்பான்.
அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிருப்போம், சே பாவம்பா கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா கலைஞர் ஐயா அவர்கள் திரைப்படத்துல சைக்கிள் ரிக்ஷா ஒரு மனிதனை இழுக்கும் அவலம்னு எழுதுறாரு. அவருடைய ஆட்சிக்கு வந்ததும் கை ரிக்ஷாவை ஒழித்து எல்லாருக்கும் சைக்கிள் ரிக்ஷா கொடுக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷாவா மாறி இருக்கு. நம் முதல்வர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பாக பிங்க் ஆட்டோ திட்டத்தையும் செயல்படுத்தி இருக்கிறார். இப்படி காலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களையும் அவர் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டே இருக்காரு நம்முடைய திராவிட நாயகர். அதுல ஒரு முக்கியமான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இங்க இருக்கிற எத்தனை பேர் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பயிற்சி பெறுறீங்க? நிச்சயமா நீங்கள் எல்லாருமே நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய திராவிட நாயகருடைய விருப்பம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வராக வேண்டும் என்பதற்காக நம்முடைய திராவிட நாயகர் உருவாக்கிய அவருடைய கனவு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்தினுடைய பலனை இந்த தமிழ்நாடு முழுசா பார்க்கணும்னாலே இன்னும் 10 வருஷத்துக்கு மேல இந்த திராவிட இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த திட்டத்தினுடைய பலனை முழுமையாக நாம் பார்க்க முடியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இன்ஸ்டால ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க வீடியோ இதுப்பா. இன்னைக்கு கூட இன்ஸ்டால ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகுற வீடியோ இது. கூமாப்பட்டி கரெக்டா? அந்த கூமாப்பட்டி கிராமத்துல அந்த வீடியோ வந்து அந்த இளைஞர் வந்து வீடியோ எடுத்து அனுப்புவார்ல, அந்த வீடியோவை நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அணை இருக்கும். அந்த அணை வந்து பிளவக்கல் பெரியார் அணை. அந்த அணைக்கு பக்கத்திலேயே வந்து கோவிலாறுன்னு ஒரு அணை இருக்கும். இந்த 2 அணைகளுமே நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில 1971 திட்டமிடப்பட்டு 1976 திறக்கப்பட்ட 2 அணைகள். ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டால ஒரு வீடியோ, அந்த வீடியோல பார்த்தா கூட நம்ம கலைஞர் ஐயா இருக்காரு. இப்படி நம்ம சுத்தி இருக்கிற ஒரு சின்ன சின்ன அசைவுகள்ல கூட திட்டங்கள்ல கூட கலைஞர் ஐயா நிறைந்து இருக்கிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை சிலர் ஏற்கலாம் மறுக்கலாம். நீங்க ஏத்தாலும் மறுத்தாலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை கலைஞர் அவர்களுடைய பெயர் இல்லாமல் எவன் ஒருவராலும் எழுதிவிட முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை தோழமைகளே. ஆனா கலைஞர் அவரை போல அதிகமா வாழ்ந்த தலைவரும் அதிகமா விமர்சிக்கப்பட்ட தலைவரும் இந்த வரலாற்றுல யாருமே இல்லை. அவரை போல நிறைய தலைவர்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம், ஆனால் வாழ்வாங்கு வாழ்ந்த தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த தலைவருடைய பெயரை ஒரு திட்டத்துக்கு, ஒரே ஒரு திட்டத்துக்கு வைக்கிறத கூட இங்க ஏத்துக்க முடியாம சிலர் வயிறு எறிகிறாங்க. சரி, எரியட்டும். அவரோட பெயரை மருத்துவமனைக்கும் நூலகத்துக்கு வைக்கிறத கூட அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு தாழ்வு மனப்பான்மை சொல்லாமா, இல்ல தவழ்ந்து போறவங்கன்னு சொல்லாமா, தவழ்ந்து போற எதிர்கட்சியினர் கிடைச்சிருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சமூக கேடு. இப்படிப்பட்ட எதிர்கட்சியினர் இருக்கும்போது நாங்க இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த திராவிட இயக்கம் தான் தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை. சரி, நம்ம கலைஞர் ஐயா பார்த்து திட்டங்களை செய்யறாரு, கட்டிடங்களை கட்டினாரு. இங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குல்ல, 2 7 அடுக்குகளை கொண்ட ராஜீவ்காந்தி மருத்துவமனை நம் கலைஞர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல 2001ஆம் ஆண்டு அவரால திட்டமிடப்பட்டது. ஆனா அடுத்த ஆட்சிக்கு வந்த 2006 ஜெயலலிதா அம்மையார் அழுங்காம குழுங்காம போய் அந்த கட்டடத்தை திறந்து வச்சாங்க. நம்மளுடைய கலைஞர் ஐயாவுடைய பேர் சொல்லும் பிள்ளை எது? வள்ளுவர் கோட்டம். அந்த வள்ளுவர் கோட்டத்தை கூட அவர் இல்லாம தான் திறந்து வச்சிருக்காங்க இந்த ஒன்றிய கயவர்கள். கடைசியில திருவள்ளுவரை திமுகவினுடைய தலைவரா மாத்தி 10 வருஷத்துக்கு அப்படியே பாழடைஞ்சு விட்டாங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தை. இப்பொழுது நம் திராவிட நாயகர் முதல்வர் அவர்கள் அதை சீரமைத்து புதுப்பித்து திறந்து வைத்திருக்கிறார். நம்ம சாட்டர்டே அன்னைக்கு திறந்துட்டாரு. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நமக்காக வரலாற்றிற்காக இப்ப நிறைய பேர் சொல்லலாம், திராவிடம் வந்து திராவிட இயக்கம் வந்து நிறைய விளம்பரங்களை பண்றாங்க அப்படின்னு. நாங்க விளம்பரம் பண்ணாலே நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க, இன்னும் நாங்க விளம்பரம் பண்ணலைன்னா நீங்க தானே ஸ்டிக்கரே ஒட்டிடுவீங்க. கரெக்ட் தானேண்ணா? அந்த அளவிற்கு பொய் மூட்டைகளாக இருக்கிறவங்க தான் இப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க.
இவங்க மத்தியில இப்படி ஒரு மேடையை போட்டு இன்னும் 2 நாள் பேச சொன்னா கூட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவிற்கு சாதனைகளை, திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கின்ற ஒரு அரசு இந்த திராவிட அரசு. இப்படி இப்போ இந்த 4 வருஷம் நம்முடைய திராவிட நாயகர் செஞ்சிருக்கிற திட்டங்களை அடுத்து வர 100 வருஷங்களுக்கு தொடரணும் அப்படின்னா, கலைஞர் ஐயா மாதிரி அவர் செஞ்சதை அடுத்த வருஷம் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகாம அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதோட சேர்த்து அவர் கொண்டு வந்த பல திட்டங்களை, நல்ல திட்டங்களை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட அது செலவு. இன்னொன்னு பார்த்தா, நம்ம வந்து 5 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செய்வோமா, அடுத்து வர உட்காரவங்க சீட்டை மட்டும் தேய்ச்சிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இப்போ நம்முடைய திராவிட நாயகர் கொண்டு வந்திருக்க இந்த 4 ஆண்டு திட்டங்களை அடுத்து 40 ஆண்டுகளுக்கு நாம் அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து 2வது முறையாகவும் இந்த நம்முடைய திராவிட நாயகர் தான் முதல்வராக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் செய்கிற நன்றி கடன், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து. அடுத்து நீங்க இந்த வாய்ப்பினை நிச்சயமாக திராவிட நாயகருக்கு தருவதுதான் உங்கள் வாழ்விற்கான அடித்தளம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.